அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா இந்தியா மீது திணிக்கும் பொருளாதார போர். 50% வரி, தற்போது 25%. ஆகஸ்ட் 27 பிறகு 50%, 25% அபராதம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர். உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் அதிக வரி விதிப்புக்கு உள்ளாகும் நாடாக இந்தியா தற்போது மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த 25% இறக்குமதி வரிக்கு கூடுதலாக தற்போது 25% அபராதமும் சேர்த்தால் 50% வரி. 1 லட்சத்துக்கு பொருட்களை வாங்கினால் இனிமேல் 1,50,000 ரூபாயாகும் அமெரிக்காவுக்கு. அதனால் இந்திய பொருட்களை அமெரிக்கர்கள் நிராகரிப்பார்கள். இதற்கு ட்ரம்ப் சொல்லும் காரணம், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை ரஷ்யா உக்ரைன் போருக்கு பயன்படுத்துகிறது. அதனால் இந்த வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கார். ரஷ்யாவிடமிருந்து சைனா கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்கிறது. ஏன் சைனாவுக்கு கூடுதல் வரியை விதிக்கவில்லை? ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவே யூரியா உட்பட சில பொருட்களை இறக்குமதி செய்கிறது. அந்த காசில் உக்ரைன் யுத்தத்தை நடத்த மாட்டாரா விளாடிமிர் புதின்? டொனால்ட் ட்ரம்ப் அவர் 2வது முறையாக வெற்றி பெற்று அதிபரானதுமே 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திவிடுவேன் என்று சொன்னார். இன்று வரை நிறுத்த முடியவில்லை. ரஷ்யாவும் இவர் பேச்சை கேட்பதாக இல்லை. அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கே ட்ரம்பால பிரச்சனை தான். ட்ரம்ப் அதிபரானதும் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு பிரச்சனை தான். சைனாவுக்கு 30% வரி, பாகிஸ்தானுக்கு 29% வரி, பிரேசிலுக்கு 50% வரி, நம்ம இந்தியாவை மாதிரியே. இன்னும் சில நாடுகளுக்கு 20%க்கும் குறைவான வரி. இந்தியாவுக்கு மட்டும் 50% வரி. அமெரிக்காவுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக பதிலளித்துள்ளார். அமெரிக்கா வேளாண் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்யுமாறு அனுமதி கேட்டது. அதை நிராகரித்து விட்டது இந்தியா. அமெரிக்காவின் வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கவில்லை என்பதாலேயே 50% வரி விதித்துள்ளது அமெரிக்கா என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மத்திய அரசை பொறுத்தவரை இந்தியா விவசாயிகளின் நலனே முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். விவசாயிகளின் நலனை ஒருபோதும் விட்டு கொடுக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் தான் தனிப்பட்ட சில சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். இருப்பினும் எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் அளித்துள்ளார். அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் எல்லா பொருட்களுக்கும் வரி விதிக்கவில்லை. அவங்களுக்கு எதெல்லாம் அத்தியாவசிய தேவையோ அதற்கெல்லாம் வரி விலக்கு. ஜவுளி, தோல், ரசாயனங்கள், காலணிகள், நகைகள், ஜெம் கற்கள் ஆகியவற்றில் ஏற்றுமதி பாதிக்கப்படும். ட்ரம்பின் இந்த முடிவால் அமெரிக்கா இந்தியாவின் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறதுல 10% தான். ட்ரம்ப் இதில் வரி போட்டதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அவங்களுக்கு தேவையான மெடிசன், மருத்துவ மருந்துகளுக்கு வரி போடலை. 10% ஏற்றுமதியில் 5% தான் குறையும் இவரோட நடவடிக்கையால். அவ்வளவுதான். அந்த 5% பிரித்து வேற நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருவாங்க. சில பேர் சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பு குறைவு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சில கோடீஸ்வரர்களுக்கு வரக்கூடிய கோடிகளோட எண்ணிக்கை குறையும், அவ்வளவுதான். இப்போதைக்கு இது ஒரு பரபரப்பான செய்தி, அவ்வளவுதான். சாமானிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கா எப்போதுமே அடுத்த நாட்டு அரசியலில் தலையிட்டு அவங்களுக்கு ஆதரவான அரசு அமைய முயற்சிப்பாங்க. ஆதரவான அரசாங்கம் இல்லைன்னா அந்த தலைமையை மாற்றவும் முயற்சிப்பாங்க. அமெரிக்காவோட வில்லத்தனம் உலகத்துக்கே தெரியும். இப்போ நம்ம திருப்பூர், கோயம்புத்தூரில் இந்த பின்னலாடை பனியன் சிட்டி வர்த்தகம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க.
மொத்த ஏற்றுமதியில் 10% தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதில் இவர் வரி போட்டதுனால 5% குறையும். அந்த 5% ஐரோப்பா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருவாங்க, இல்லை உள்நாட்டில் விற்பனை செஞ்சிருவாங்க. இதில் ஒன்றும் பெருசாக இந்தியாவுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.